புதுக்கோட்டையை பொறுத்தவரை புதுக்கோட்டை நானும் இப்போ காலையில் பார்த்தேன். ஒரு பிரதான கட்சி சார்பில் ட்வீட் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டையில் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இது இந்த முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் என்பது ஒரு 18,000 ரூபாய் தருகிற திட்டம். இதுல ஒரு 14,000 ரூபாய் வரை அது பணமாக தரப்படுகிறது. 6,000 ரூபாய் 6,000 ரூபாய் 2 தடவையும் 2,000 ரூபாய் ஒரு தடவையும் 2,000 ரூபாய் மதிப்பிலான பெட்டகங்கள் 2 முறையும் வழங்கப்படுகிறது. இது தொடர்ச்சியா இந்த பணி லட்சக்கணக்கானவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள். இந்த புதுக்கோட்டையில மட்டும் ஒரு சஸ்பிஷன், ஒரு சந்தேகம், இங்க ஏதோ தப்பு நடக்கிறதா வந்த புகாரின் அடிப்படையில் 6ஆம் தேதி ஒரு சிறப்பு தணிக்கை குழுவை நாங்கள் அனுப்பினோம். புதுக்கோட்டையில குறிப்பா இந்த கடியாப்பட்டி வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த தணிக்கை குழு போய் ஆய்வு பண்ணாங்க. 6ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஆய்வு பண்ணாங்க. அந்த 11ஆம் தேதி வரைக்கும் ஆய்வு பண்ணதுல இந்த முதல் கட்ட விசாரணையில் என்ன தகவல் தெரிஞ்சிருக்குன்னா 2019, 2019, 20, 2020, 21, 2021, 22, 2022, 23, 2023, 24 இந்த 5 வருஷத்துல அந்த வட்டாரத்துல இது சம்பந்தமான அந்த புகார்கள் நிரூபணமாகி இருக்கிறது. ஏறத்தாழ 18,60,000 ரூபாய் அங்க இருக்கிற ஊழியர்கள் ஃபேக் ஐடியை தயார் பண்ணி, அதாவது இந்த மகப்பேறு உதவி பெறுகிற அந்த பயனாளிகளின் பட்டியலை போலியான பட்டியல் தயாரித்து 1-2 பேரை இணைக்கிறது. அப்பப்ப இது 5 வருஷமா நடந்து வருது. இந்த 5 வருஷமா அப்பப்போ 1-2 சேர்த்து இதுல கிடைக்கிற இந்த 6,000 ரூபாய் 2,000 ரூபாய் இந்த பணத்தை வங்கி கணக்குல டெபாசிட் பண்ணி வைக்கிறாங்க. இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சு 16 வங்கி கணக்குகள்ல இந்த 18,60,000 ரூபாய் டெபாசிட் செய்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த மாதிரி யார் தவறு செய்தாலும் அது எந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை கண்டிப்பாக பாயும். இது தமிழ்நாடு முழுக்க இந்த ஆடிட் கமிட்டியை புதுக்கோட்டைக்கு போன மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போய் ஆடிட் கமிட்டியை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கிறோம். இது ஏழை எளியவர்களுக்கான இந்த தொகை முத்தமிழறிஞர் கலைஞர்களால் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு உதவி திட்டம் என்கின்ற இந்த மகத்தான திட்டம் வந்ததற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதம் வெகுவாக குறைந்து இந்திய அளவில் ஒரு பாராட்டுகளை பெற்று வருகிறது. இந்த திட்டத்தில் கை வைக்கிற மாதிரி ஏழை எளியவர்களை பாதிக்கிற மாதிரியான இந்த மாதிரியான நடவடிக்கைகளுக்கு உதவியா இருக்கிற எந்த கயவர்களாக இருந்தாலும், எந்த புல்லுரிகளாக இருந்தாலும், அது எந்த பொறுப்பில் இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால்தான் இப்ப உடனடியாக நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. நான் அதுதான் ஆரம்பத்திலே சொன்னேன், இதுதான் திராவிட மாடல். நேற்றுக்கு அவங்க ட்விட்டர்ல போட்டிருக்கிறாங்க, திராவிட மாடல் ஆட்சியில முத்துலட்சுமி ரெட்டியில ஊழல்னாங்க. திராவிட மாடல் ஆட்சியில் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஊழல். இது உடனடியாக கண்டுபிடிச்சு 18,60,000 ரூபாய் இதுல தப்பு நடந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சு 16 வங்கிகள் அவங்க இந்த போட்டு வச்சிருந்த கணக்கெல்லாம் கண்டுபிடிச்சு இப்ப நடவடிக்கை எடுத்து ஒருத்தரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கு, ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கு. இன்னும் எத்தனை பேர்ல துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்திருக்கு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை சம்பந்தப்பட்டவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மூடி மறைக்கிறதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்ல. தமிழ்நாடு முழுக்கவும் இந்த மாதிரியான இந்த ஆடிட் கமிட்டி இப்போ எல்லா இடத்துலயும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.